வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு முன்னிலையில் புதிய சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க விலைக்கணும் அல்ல கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்களை போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தீவிரத்திலும் தீவிரமாக தமிழக வெற்றி கழகம். அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் ஆதரவை பெருக்கக்கூட வகையில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக ஒரு நிலவரங்களையும் கலவரங்களையும் பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய இடத்தில் தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது என்னவென்றால் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய விஷயமாக தமிழக அரசியலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த தடவை வெற்றி வாய்ப்பு வருமா வராமல் போகிவிடுமா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது நிறைய விதமான புதிய வாக்காளர்களும் யங்ஸ்டர்ஸ்களும் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் மாற்று கட்சியினர்களும் மாறுதலை யோசிக்கக்கூடிய புள்ளிகளும் பார்த்திங்கன்னா மாறுதலுக்கான ஒரு வழிவகுத்து கட்சி பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அனைத்திலும் பார்த்திங்கன்னா மாற்றம் தேவை என்று நினைக்கவர்களும் சரி ரசிக பட்டாளங்களும் சரி மற்றவர்களுடைய ரசிகர்களும் சரி அனைவர்களுமே சேர்ந்து விஜய்க்கான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஆதரவையும் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் பெரும் மெஜாரிட்டி அளவில் பார்த்திங்கன்னா எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற அளவுக்கு விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கா, இல்லை எப்படி போயிருக்கு, என்ன மாதிரியான சூழல், என்ன மாதிரியான கள நிலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டு பார்க்கப்பட வேண்டியது இருக்குது. அந்த வகையில் தற்பொழுது 2026 தேர்தல் களம் தீவிரமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் 6 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. நம்மளுடைய பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்கு எண்ணிக்கையானது பார்த்திங்கன்னா எண்ணக்கூடிய நாள் மே 4ஆம் தேதி. ஸோ அதை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த தமிழகமே காத்து கொண்டிருக்கிறது. யார்தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக அரியணை ஏறப் போகிறார்கள்? விஜயா, ஸ்டாலினா, எடப்பாடியா, சீமானா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும் சூழலில் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான கள நிலவரங்கள் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்கார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் வெற்றிக்கான வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகமாகவே இருக்கிறது என்றும் ஒரு பக்கம் கருத்தாளர்களும் அரசியலில் ஓட்டு போட்டவங்களும் ரசிக பட்டாளங்களும் தாவேகாவினர்களும் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மே 4ஆம் தேதி அனைத்தும் தெரிந்துவிடும். பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.